வந்து நம்ம ஷேடோ ஃபைட் ஏதாவது விளையாட போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஷேடோ ஃபைட் தான் விளையாட போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம டோர்னமெண்ட்டே போகலாம். போன வாட்டி இந்த அக்கா அடிக்க கூட முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த வாட்டி என்ன இந்த வாட்டி அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். யோயோ அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாறாங்கல் அவ்வளோதான் மிஸ்டர். இதே மாதிரி அத்தனை ரவுண்டும் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். வின் பண்ணிட்டாங்க நல்லாயிருக்கும். தப்பிச்சுக்கோ. இந்த அக்கா இந்த டைம் தான் பார்த்து ரொம்ப கோபமாகி அக்ரெசிவ்லாம் போயிடுது. செத்துறேன் பாரு. ஆமாம், எப்படி கிரேசி லெவல்லாம் போகிறது அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் அவங்களுக்கு சொல்லுங்களேன். ஐயோ, அடிக்குதே செத்துறேன். எப்படியாவது இந்த வீடியோவில் அந்த அக்காவை அடிச்சிடுறேன். ஓகே, அந்த அக்காவை அடிக்கணுன்னா நம்மளுக்கு பவர் தேவை. நம்மளுக்கு பவர் தேவைன்னா நம்ம நிறைய ரைட்ஸ் போகணும். அண்டர்வேர்ல்டில் தான் நிறைய ரைட்ஸ் இருக்கும். அண்டர்வேர்ல்டு ஸோ அண்டர்வேர்ல்டு என்னால் போக முடியல. என்னால் சர்வைவல் விளையாடலாம். நிஞ்சா இந்த அக்காவை நான் ஈஸியாக அடிச்சிடலாம். மண்டையில் கிரிட்டிக்கல்லாம் போயிடுச்சுன்னா 2 அடி தான் செத்துரும் இந்த அக்கா. இன்னொரு அடி செத்துச்சு. சூயு நல்லா தான் அடிக்குது இந்த வெப்பனு. ஆனால் அந்த அக்காவுங்களுக்குலாம் பொருத்தமாக இருக்க மாட்டேங்குது. அதுதான் சாச்சு. அவ்வளவுதான். ஓகே, இப்பத்துலேருந்து கஷ்டமாயிடும். ஜூயோ இந்த மாதிரி இப்படி பறந்து அடிக்கிறானே. தப்பிச்சோ. பாறாங்கல்ல வச்சு ஒரே அடி வச்சா போதும். பாறாங்கல் ஷாட் அடிச்சுட்டு பாறாங்கல் ஷாட் அடிச்சிட்டேன். இப்பத்துலேருந்து நம்மளுக்கு ஹெல்த்து குறைய ஆரம்பிக்கும். பாருங்க, நம்ம வந்து முக்கால்வாசி ஹெல்த்துலேருந்து தான் வந்துருக்கோமே. ஆனால் இவங்களாம் வீக்காக தான் இருப்பாங்க. நம்மளுக்கு ஹெச்பி மட்டும்தான் குறைஞ்சி ஸ்டார்ட் ஆகும். அது இவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரே அடி அவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்பத்துலேருந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ஹெல்த்துலேருந்து கொண்டு வருவானுங்க. நிறைய நல்ல எனிமீஸுக்கு கொஞ்சோண்டு ஹெல்த்தில் கொண்டு வருவானுங்க. ஐயோயோ,
செத்துறேன். ஓகே கைஸ், நம்மளுக்கு 250 கிடச்சிருக்கு, 264 கிடச்சிருக்கு. அதுவே பெரிய விஷயம். ஆனால் என்னன்னு தெரில, அண்டர் வேர்ல்டுக்கு போகவே முடியல. ஓகே, நம்மளால் ஏதாவது வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம சாயின்னு ஏதோ ஒரு வெப்பன் இருக்குது, அதை அப்கிரேட் பண்ண முடியும். ஃபுல் அப்கிரேட் பண்ணிடலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அடிக்க. நம்ம சாயின்ற வெப்பன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்டானது. இந்த சாயை வச்சு ஆடுவோம். இந்த தான் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஐயோ, இதை வந்துட்டேன்னா பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஷூ கத்தி கீழே போட வச்சிட்டாலே அப்போ நான் கையால் தான் கத்தி சண்டை போடணும், கையால் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெளில வந்துட்டு நம்ம சாயை எடுத்துக்கலாம். ஓகே, எப்பயாவது அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் ப்ளீஸ். நம்ம சாயை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூ பாருங்க, முடிச்சு விட்டேன் சாயை வச்சு. சாயின்றது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் இல்லை, ஆனால் இது வந்து ஒரு ஃபாஸ்டான வெப்பன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு அடிச்சிச்சு. இந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும், ஆனால் இந்த காம்பினேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாகிடும். அதனால் இந்த காம்பினேஷன் பார்த்தே போடணும். அவ்வளோதான், சுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு வின் பண்ணிட்டா அந்த சாயை ஜெயிச்சு இந்த தானுன்ற அக்காவை ஜெயிச்சிடலாம். கிரிட்டிக்கல் போயிடுச்சு. அந்த ஊரில் நியாயம். நான் கிரிட்டிக்கலில் தட்டினேன், அந்த அக்காவுக்கு ஒன்றுமே போல. அந்த அக்கா இந்த மாதிரி பண்ணிச்சு, இது கீழே போட்டு தான் அதுக்கு நான் சாகிற நிலைமைக்கு போயிட்டேனா. ஒன்றுமே புரியல கைஸ். வெயிட் பண்ணுங்க, நம்மகிட்ட தான் இந்த நக்கல்ஸ்ன்னு ஏதோ ஒரு பண்ணிருக்கேன். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபாஸ்ட். அக்கா இம்பாசிபிள்ட்டாங்க. ஓடிட்டு காம்போலாம் பண்ணிட்டேன். ஆமாம், இம்பாசிபிள் தான். நம்ம ஸ்டீல் பேட்டர்ன்ஸை வச்சே ட்ரை பண்ணுவோம் கைஸ். இவங்களாம் வரத்தே இல்லை. இருந்தால் அச்சா பாறாங்கல் மாதிரி உழுது. சரி, நம்மக்கிட்ட எனர்ஜி இல்லை கைஸ். சொன்ன மாதிரி நம்மளால் அந்த அக்காவை தோக்கடிக்க முடியல. அதனால் நான் அடுத்த வீடியோவில் அந்த அக்காவை தோக்கடிச்சு வீடியோ போடுறேன். அதனால் இப்போ வந்து பாய்.